எம்ஜிஆருக்கு அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி தாக்கம் செலுத்திய ஒரு நடிகர் வந்து அரசியலில் தாக்கம் செலுத்தலைன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் எம்ஜிஆரோட வளர்ச்சியை பார்த்தோன்னா, அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து உடனே வந்து சிஎம் ஆகணும்லாம் நினைக்கல. அவர் 1950களிலேருந்து திமுகவில் வேலை பார்க்குறாரு, 20 வருடம் அங்கே பயணிக்கிறாரு. அவர் கட்சியை விட்டு வெளியில் போகும்போது அவருடைய ரசிகர் மன்றமே வந்து ஒரு விங்கு மாதிரி அங்கே செயல்பட்டு இருந்துச்சு. அப்போ அவர் வெளியில் போகும்போது அதுக்கு ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு. அவர் ஏற்கனவே நல்ல அறிமுகமான ஒரு நடிகராக இருந்தார். 3வது வந்து அவர் களப்பணி நிறைய செஞ்சுட்டு இருந்தார். அவர் நடக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாருன்னெலாம் சொல்லுவாங்க. அவர்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் ஒரு அரசியல்வாதியாக அவர் வந்து உடனே வந்து சிஎம் ஆகணும்லாம் அவர் நினைக்கல. ஸோ அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீன்லேருந்து வந்தவங்க யாருமே வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தவே இல்லை. விஜயகாந்த் வந்து க்ளோசஸ்ட்டாக வருவார். ஆனால் அவரால் கூட அவரையும் இத்தனைக்கும் வந்து நல்லா திட்டமிட்டு தான் வந்தார். திடீர்னுலாம் அவர் வந்துட்டுல அவர் ரொம்ப பிளான் பண்ணார். ஒரு இமேஜ் பில்டிங்கும் இருந்துச்சு. அவரை பற்றி நம்ம இப்போ பேசும்போதும் அதை நான் வந்து நெகட்டிவாக சொல்ல விரும்பல, பாசிட்டிவாகவே சொல்லலாம். அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தார், அரசியலுக்கு வந்தார். அவராலையுமே பெரிய அளவில் வந்து எதுவுமே பண்ண முடியல. ஃபஸ்ட் எலெக்ஷனில் ஒரு 8 to 10% வாங்கினார். அதுக்கப்புறம் செகண்ட் எலெக்ஷன்லேருந்து அவர் வந்து ஒரு மாதிரி ஃபிசில் அவுட் ஆகிடுச்சு அந்த கட்சி. இன்றைக்கி வந்து தேமுதிக வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின நடிகர் வந்து வரல. விஜய் வந்து உண்மையிலேயே எம்ஜிஆரை விட சிறந்த நடிகர்னு அல்லது எம்ஜிஆரை விட புகழ்பெற்ற நடிகர்னு நான் நினைக்கல.